தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், கொங்கு நாடு கட்சி, ஏனைய கட்சிகள் இணைந்து அமைத்த கூட்டணி 39க்கு 39 இடங்கள், புதுச்சேரியை சேர்த்து 40ற்கு 40 இடங்கள் வெற்றி பெற்றதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாடு ஒன்றுதான் 100க்கு 100 என்ற மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறது என்பது நமக்கு சிறப்பான பெருமை. அதற்கு தமிழக மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி ஏறத்தாழ 234 இடங்களை பெற்றிருக்கிறது. அது ஒன்றும் சாதாரண எண் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி 303 தொடங்கி தனக்கு இலக்கு என்று 372 இலக்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு 400க்கு மேற்பட்ட இடங்கள் என்று இலக்காக வைத்துக்கொண்டு இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெறும் 240 இடங்கள், அவர்களுடைய கூட்டணி 292 இடங்கள் என்று மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நினைவில் இருக்கும், 4வது சுற்று 5வது சுற்று வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் திரு மோடி அவர்களும் உள்துறை அமைச்சரும் நாங்கள் 300ஐ தாண்டிவிட்டோம், 350ஐ தாண்டிவிட்டோம், 400ஐ நோக்கி வீறு நடை போடுகிறோம் என்றெல்லாம் அவர்கள் பீற்றிக் கொண்டார்கள். அவையெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யான பிரச்சாரம் என்பது இப்பொழுது அப்பட்டமாகிவிட்டது. இதைவிட பொய்யான பிரச்சாரம் என்பது இந்த எக்ஸிட் போல். உங்கள் தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சிகள் எதுவும் அதை போடலைன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இவையெல்லாம் தயாரிக்கப்பட்ட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள். நானும் வாக்குப்பதிவு அன்று பல இடங்களுக்கு, பல வாக்குச்சாவடிகளுக்கு சென்றேன். எங்களுடைய நண்பர்களும் சென்றார்கள். எந்த வாக்குச்சாவடியிலையும் எந்த கருத்து கணிப்பாளர்களோ வெளியில் நின்று வெளியில் வர்ற வாக்காளரை கேட்டு கருத்து கேட்டதாக எந்த செய்தியும் கிடையாது, எந்த பத்திரிகை செய்தியும் கிடையாது, எந்த தொலைக்காட்சி செய்தியும் கிடையாது. இருந்தாலும் திடீரென்று நாங்கள் இத்தனை லட்சம் பேரிடம் கருத்து கணிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி 350, 400 என்று கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த 350ல் நிற்கிறாங்க. எப்படி எல்லாரும் இந்த 350 என்ற எண்ணுக்கு வர முடிந்தது? அதற்கு காரணம், ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்து இதில் 10 கூட்டி 10 குறைச்சி உங்கள் தொலைக்காட்சியிலே போடுங்கள் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் இந்த 350, 400 என்ற எண்களை வெளியிட்டு பொய் பிரச்சாரம், மக்களை முட்டாளாக்கினார்கள். இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாம் போக போகத்தான் தெரியும். எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்தது என்பதை பார்த்தோம்.
அதையெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாட்டு மக்கள் அடக்கத்தை கற்று தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாங்க. நாளை மறுநாள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்கிறார். தன்னுடைய பேச்சில் ஜவஹர்லால் நேருவோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது அவருக்கு கிடைத்தது 282, 303, 240 இந்த 3 எண்கள் தான். ஜவஹர்லால் நேருக்கு கிடைத்தது 361, 374, 364. ஜவஹர்லால் நேருவோடு திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். 3வது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.